श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो में सन्निधितां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणि अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. இன்றைய தின யதிராஜ சப்ததி ஸ்லோக அர்த்த அனுசந்தானம் 32வது ஸ்லோகம். இதில் பகவத் ராமானுஜர் சாக்ஷாத் விஸ்வக்சேனருடைய அவதாரம் என்று தெரிவிக்கிறார். நானாபூதைர் ஜகதி சமயைர் நர்மலீலாம் விதித்சோஹோ அந்தியம் வர்ணம் பிரதயதி விபோ ஆதிமவ்யூக பேதே विश्वं त्रातुं विषयनियतं व्यञ्जितानुग्रहः सन् विश्वक्सेनो यतिपतिरभूत् वेत्रसारस्त्रिदण्डः नानाभूतैर्जगति समयैर्नर्मलीलां विदित्सोः अन्त्यं वर्णं प्रतयति विभोरादिमव्यूहभेदे विश्वं त्रातुं विषयनियतं व्यञ्जितानुग्रहः सन् विश्वक्सेनो यतिपतिरभूत् वेत्रसारस्त्रिदण्डः. சுவாமி இதில் ஸ்ரீவைகுண்டத்தில் பரவாசுதேவனாய் நிற்கும் சர்வேஸ்வரன் தன்னுடைய வியூகாவதாரத்தில் வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் என்று 4 வியூக அவதாரங்களை கொள்கிறானாம். ஸோ இந்த அவதாரங்களில் ஒவ்வொரு உருவத்துக்கும் யுகங்களின் வரிசையின்படி வெண்மை, சிவப்பு, மஞ்சள், கருமை ஆகிய நிறங்கள் மாறி மாறி வரும். எல்லா யுகங்களிலும் பல்வேறு திருவிளையாடல் புரிகிறான் எம்பெருமான். அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலேன்னு லீலை தான் அவனுக்கு எல்லாம். இந்த லீலா விபூதி இது ஒரு டிவைன் ஸ்போர்ட் அப்படின்னு. இவற்றில் வாசுதேவன் என்ற முதல் வியூக அவதாரத்துக்கு கலியுகத்தில் திருமேனின் நிறம் கடைசியான கருமை நிறமாகும். கருப்பு நிறம் அதுதான் நேச்சுரல் நிறம். எம்பெருமானின் கருமை நிறம் கொண்ட வியூக வாசுதேவ வடிவத்துடன் கலியுகத்தை நடத்துகிறான் எம்பெருமான். அப்போது எல்லீரும் வீடு பெற்றால் உலகில்லை என்றே அவன் வேதத்துக்கு முரண்பட்ட பல்வேறு மதங்களை உண்டாக்கி அவற்றுக்கு ஏற்ற சாஸ்திரங்களை படைத்து, வேத பாக்கியமான சாஸ்திரங்கள், வேதத்துக்கு புறம்பான சாஸ்திரங்களை படைத்து பல்வேறு மக்கள் அவற்றை கற்று மதிமயங்கி அந்த மதங்களை தழுவி உஜ்ஜீவிக்க வழியில்லாது அல்லல் படச் செய்கிறான் அந்த சர்வேஸ்வரன். இந்த செயல்கள் யாவும் கலியுகத்தில் அவன் புரியும் உல்லாச திருவிளையாடல்கள். இதனால் கலியுகத்தில் மக்கள் கெட்டழிகின்றனர். உலகத்தில் அரசன் விளையாட்டு புத்தியால் மக்களுக்கு சில தீமை செய்ய முற்பட்டாலும் அறிஞர்களான புத்திசாலிகளான மந்திரிகள், படைத்தலைவர் முதலியவர்கள் ஜனங்களுக்கு தீமை வராதவாறு செய்ய முற்படுவர். அவ்வாறே எம்பெருமான் திருவிளையாடல் புரிவதையும் அதனால் மக்கள் அழிவதையும் கண்டார் ஸ்ரீ விஸ்வக்சேனன். அவர் ஸ்ரீவைகுண்டத்தில் சேனை தலைவராயிருந்து சேனை முதலியார் என்ற பெயர் பெற்றவர். முதலியார்னா முதலியார் ஜாதி இல்லை, சேனையில் முதலில் இருப்பவர். அவர் எப்பொழுதும் கையில் பிரம்பை தாங்கி இருப்பவர். அவர் கலியுகத்தில் மக்கள் கெட்டழியாதவாறு எம்பெருமானுடைய லீலா ரசத்தால் அவர்களை, அந்த மக்களை காக்க திருவுள்ளம் கொண்டு மக்களிடம் அவருக்கு அருள் சுரந்து அவர் ஸ்ரீ பாஷ்யகாரராக அவதரித்தார் என்கிறார் சுவாமி தேசிகன். தன்னுடைய கை பிரம்பையே திருதண்டமாக்கி கொண்டார். இங்கு அவதரித்து ஸ்ரீபாஷ்யம் முதலிய கிரந்தங்களை அருளி செய்து பிற மதங்களை கண்டித்தார். உண்மை பொருளை உலகுக்கு உபதேசித்தாலும் நூல்களாலும் போதித்தார். உலக சுகங்களில் பற்று ஒழியச் செய்தார். மோட்சத்துக்கு வழிகாட்டினார். இப்படி உலகை உய்வித்து அருளினார் சேனை முதலியார் என்கிறார் சுவாமி. உலகத்தில் பல வகைப்பட்ட சமயங்கள் மூலம் விளையாட்டை செய்து மகிழ வேண்டும் என்று விரும்பிய எம்பெருமானுடைய வாசுதேவன் போன்ற சதுர்வியூகத்தில் ஒரு வியூகம் கருப்பு நிறத்தை ஏற்று அவதரித்த போது சிற்றின்பங்களில் ஈடுபட்டிருக்கும் உலகத்தை காப்பதற்காக கிருபை கொண்டு பரமகாருணிகராக யதிராஜராக அவதரித்தார் ஸ்ரீ விஸ்வக்சேனர்.
அவர் கையில் இருக்கும் உத்தமமான பிரம்பு திரிதண்டமாக வந்தது என்று வியாக்கியாத்தாக்கள் அனுபவிக்கிறார்கள். கீழே யதிராஜரை பல படிகளில் வர்ணித்தார். இப்போ உலகத்தை காப்பதற்காக சேனை முதலியாரே எதிராஜராக அவர் கையில் இருக்கும் பிரம்பே திரிதண்டமாக வந்து மிகவும் பெருமைப்படுத்தி பேசுகிறார். பல சமயங்களை ஏற்படுத்தி பகவான் லீலை புரிகிறார் என்ற விஷயத்தில் சுவாமி தயாசதகத்திலும் சுவாதித்திருக்கிறார். இப்படி ஆச்சரியமா நானா பூதைர் ஜகதி சமயைர் நர்ம லீலாம் விதித்சோஹோ அந்தியம் வர்ணம் பிரதயதி விபோஹோ ஆதிமவ்யூஹ பேதே விஸ்வம் திராத்தும் விஷயநியதம் வெஞ்சிதானுக்கிரக சன் விஸ்வக்சேனோ யதிபதிரபூத் வேத்ரசாரஸ்திரிதண்டா ஜகதி இந்த உலகில் நானாபூதைகி பல வகைப்பட்ட சமயைகி சமயங்களால் மதங்களால் நர்ம லீலாம் வேடிக்கையான விளையாட்டை விதிச்சோகோ செய்ய விரும்பிய விபோகோ விபுவான சர்வேஸ்வரனுடைய ஆதிம வியூக பேதே வியூகத்தின் முதல் பிரிவான வாசுதேவன் அந்தியம் வர்ணம் கடைசியான கருமை நிறத்தை பிரதயதி வெளிக்காட்டிய போது விஸ்வக்சேனகா சேனை முதலியார் விஷய நியதம் சிற்றின்பங்களிலே ஈடுபாடு கொண்ட விஸ்வம் இந்த உலகத்தை திராத்தும் வியஞ்சித காப்பதற்கு வெளியிட்ட அனுக்கிரகசன் தனது அனுக்கிரகத்தை தனது திருவருளை உடையவராய் தனது தயையை உடையவராய் யதிபதி அபூத் யதிராஜராக ஆனார். வேத்ரசாரக அவர் கைப்பிரம்பு திரிதண்டமாக அபூத் ஆயிற்று என்கிறார் சுவாமி. ஸோ பரம் வியூகம் விபவம் அர்த்தரியாமி அர்ச்சை என 5 நிலைகள் ஸ்ரீமன் நாராயணனுக்கு உண்டு. ஸ்ரீவைகுண்டத்தில் எழுந்தருளி இருக்கிற சர்வேஸ்வரனே பரவாசுதேவன். அவன் வியூகாவதாரம் செய்யும்போது வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் என்ற 4 அவதாரங்களை மேற்கொள்கிறான். இந்த 4வருக்கும் கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்ற 4 யுகங்களில் வெளுப்பு, சிவப்பு, மஞ்சள், கருப்பு என்ற 4 நிறங்கள் முறையே மாறி மாறி வரும். கலியுகத்தில் வியூக வாசுதேவனுக்கு கருப்பு நிறமாகும். கலியுகத்தில் அதர்மம் அதிகமாகும், தர்மம் குறையும். அப்படி இருப்பதனாலே பகவானே பௌத்தம் முதலிய பல்வேறு மதங்களை படைத்து யாகம் முதலிய தர்மங்களை செய்ய ஒட்டாமல் மக்கள் மனதை மாற்றுகிறான். இது அவன் திருவிளையாடலாம். இதனால் மக்கள் மதிமயங்கி தர்மங்களை செய்யாமல் நற்கதி பெறாது துன்புறுவர். சாங்கியம், பௌத்தம், பாசுபதம் முதலிய நானாவிதமான சித்தாந்தங்களாலே மக்கள் மனத்தை சர்வேஸ்வரன் மாற்றியதால் ஜனங்களால் கேட்டொழிவதை பார்த்தார் விஸ்வக்சேனர். மக்கள் மீது அவருக்கு அருள் சுரந்து அவர்களை ரட்சிக்க திருவுள்ளம் கொண்டு எதிராஜராக அவதரித்தார். அவர் செங்கோல் திரிதண்டமாக மாறியது. இங்கு அவதரித்து வேதார்த்த சங்கரகம், ஸ்ரீபாஷ்யம், ஸ்ரீ கீதாபாஷ்யம் முதலிய கிரந்தங்களை அருளி செய்து பிற மதங்களை கண்டித்தார். மக்கள் மனதை மாற்றி மோட்சம் புகச் செய்தார். இப்படி உலகை சேனை முதன்மையார் வாழ்வித்து அருளினார் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள். இது அஸ்மத் ஆச்சாரியனுடைய வியாக்கியானம். அதி ஆச்சரியமான வியாக்கியானம். சுவாமி இங்கு தெரிவிப்பது, எம்பெருமான் கபிலராக அவதரித்து சாங்கிய மதத்தை பிரவர்த்தனம் பண்ணினார். புத்தராக அவதரித்து பௌத்த மதத்தை பிரச்சாரம் பண்ணினார். எனவே அந்த மதங்களை அபசித்தாந்தங்கள், தவறானவை, வேதங்களின் கருத்துக்கு எதிரானவை என்று கூறி ராமானுஜர் கண்டிப்பது தகுமோ? அது எம்பெருமான் தானே பண்ணா அந்த மதத்தெல்லாம் என்று கேள்வி வருவதற்கு அதற்கு விடையளிக்கிறார் இங்கு சுவாமி தேசிகன். ஒரு காலத்தில் முடியாட்சி நாட்டில் நிலவியது. அப்போது ராஜா சர்வாதிகாரி, சர்வ அதிகாரி, எதையும் செய்ய வல்லவன். இந்த நிலையில் ராஜா தான் தோன்றித்தனமாக மந்திரிமார்களை கலந்து ஆலோசிக்காமல் தான் நினைத்தபடி உத்தரவுகளை தண்டோரா மூலம் பிறப்பித்து பொது ஜனங்களுக்கு எது நல்லது எது தீயது என்று யோசிக்காத மக்களிடையே அந்த மக்கள் அதெல்லாம் அல்லல் பட்டதனால் மந்திரிகளும் சேனை தலைவர்களும் அவர்கள் மக்களிடையே வந்து, ஏதோ ராஜா புத்தி தடுமாறி இவ்வாறு செய்கிறார், நீங்கள் ராஜா சொல்வதை கேட்டு துணிந்து எதையும் செய்து விடாதீர்கள். ராஜா சொல்வதை கேட்டு அதன்படி நடந்தால் பிற்காலத்தில் உங்களுக்கு கஷ்டங்கள் உங்கள் குடும்பத்தினருக்கும் நேரும் என்ற அறிவுரை கூறி மந்திரிமார்கள் நாட்டு மக்களை காப்பாற்றுவார்கள். அதே போல பகவான்
லீலையாக பரிகாசத்திற்குரிய விளையாட்டுக்களை செய்ய எண்ணி கலியுகத்தை தேர்ந்தெடுத்தான். ஏன் அப்படின்னா அது காரணம் இருக்கு. எல்லீரும் வீடு பெற்றால் உலகில்லை என்ற எல்லாரும் மோட்சம் போயிட்டா அப்புறம் உலகே இல்லையே, கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் வேணாமா? அதுக்காக இந்த கலியுகத்தில் மக்கள் ரஜோகுணமும் தமோகுணமும் நிரம்பி இருப்பார்கள், வேதத்திற்கு எதிராக பேசினாலும் ஏற்பார்கள் என்று நினைத்து புத்த அவதாரம் எடுத்து வாசுதேவன் கரிய மேனியை தாங்கி பூமியில் பாமர மக்களிடையே தோன்றினான். தானே புத்தன், அதாவது ஞான சித்தியை பெற்றவன். நான் சொன்னபடி நடந்தால் பெரிய சுகத்தை பெறுவீர்கள் என்று பிரச்சாரம் செய்தான். அஹிம்சையே உயர்ந்த தர்மம். வேதம் சொல்லும் யாகங்கள் ஹிம்சை செய்கிறது, அதை செய்யாதீர்கள் என்று வேதத்தையே பரிகாசம் பண்ணி பேசினார். இவர் உபதேசத்தை கேட்டு மக்கள் வேதியர்களை யாகம் செய்ய விடாமல் தடுத்தனர். இதே போல சாங்கிய மதத்தை உபதேசித்து தெய்வம் இல்லை, அதாவது தானே தன்னை இல்லை என்று கூறி விளையாடினார். பாசுபத மதத்தை பிரவர்த்தனம் செய்து தன் பேரனான சிவனையே பரதெய்வம் என்று கூறி அவர்களை மதிமயங்கச் செய்தார். அத்வைதத்தை பேசி உலகமெல்லாம் பொய் என்றார். இந்த மதங்களை தழுவிய சிஷ்யர்கள் பலர் தோன்றி ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு புரிந்த அளவுக்கு அறிவாற்றலுக்கும் கற்பனை திறனுக்கும் ஏற்ப பலவாக பிரியத் தொடங்கிவிட்டது. விளையாட்டில் எப்படி பல்வகைகளும் பல்வகை விளையாட்டு கருவிகளும் உண்டோ அதே மாதிரி தத்துவ விஷயங்களிலும் பல்வகையான பரிகாசத்திற்குரிய பேச்சுக்களை பேசி லீலா விபூதியில் பெருமாள் விளையாடலானார். இப்படி பரிகாசமாக பேசும் பரமனுக்கு இது ஒரு விளையாட்டு. துவாபர யுகத்தில் தன்னையே மணக்க விரும்பிய ருக்மிணியை போரிட்டு மீட்டு கல்யாணம் ஆன அப்புறம் ஒரு நாள் ஏகாந்தத்தில் பேசுகிறாராம் கண்ணன். ருக்மிணி, நானும் ரொம்ப ஏழை, அதுவும் ஆடு மாடு மேய்ச்சின்னு இருந்தவன். ஏழைகள் தான் என்னிடம் வருவார்கள், எனக்கு பிரியமானவர்கள் ஏழைகள். உன்னிடம் வரும் பிராமணனின் வார்த்தையை கேட்டு என்னை நீ பதியாக வரித்து விட்டாய். உண்மையில் எனக்கு நல்ல குணங்களே கிடையாது, வெண்ணையை திருடுபவன். அதனால் உனக்கு ஏற்ற இளங்காளையான க்ஷத்திரியனை அடைந்து சுகமாக இரு என்று பேசினாராம். ஆனால் புத்திசாலியான ருக்மிணி அதை ஏற்கவில்லை. இவ்வாறு பேசும் பரிகாசோக்திகளை ஆன பரிகாச வார்த்தை என்று கருதாது ஏமாந்து ஜனங்கள் அந்த வார்த்தைகளை உண்மை என நம்பி பௌத்தம் ஜைனம் போன்ற மதங்களை தழுவலாயினர். இதை அறிந்த விஸ்வக்சேனர், ஏன் இப்படி மக்களை கெடுக்கிறீர் என்று எம்பெருமான் சுதந்திரனானபடியால் அவனை கேட்க முடியாது. அதனால் தானே சத் சம்பிரதாயத்தை விட்டு துர்மதங்களில் ஈடுபடாதவாறு நல்ல உபதேசத்தாலே மதப்பற்றை உண்டாக்கி ரட்சிப்பதற்காக வைகுண்ட சேனாபதி யதிபதியாக உடையவராக அவதரித்தாராம். அதாவது வாசுதேவன் கரிய உருவத்தனான மாறினதுமே பூலோகத்தில் கலி வந்துவிட்டது. அதை பயன்படுத்தி கொண்டு அங்கு அவதரித்து விளையாடப் போகிறான் என்பதை அறிந்து சாதுக்கள் கெட்ட மதங்களில் பிரவேசித்து ஆத்மாவை கெடுத்து கொள்வார்களே என்று பதறி கஜேந்திரனை காக்க பரமன் ஓடி வந்தது போல அலைகுலைய தலைகுலைய போட்டது போட்டபடி பூலோகத்திற்கு ஓடி வந்து உடையவராக அவதரித்தாராம் விஸ்வக்சேனர். அப்பொழுது செங்கோலாகிய பிரம்பையும் எடுத்துக்கொள்ளாமல் வந்து விட்டாராம். உடனே செங்கோல் என்ன பண்ணித்து தான் இல்லாமல் ஒரு காரியமும் அவருக்கு நடக்காதே என்று எண்ணி யதிபதியின் கையில் திருதண்டமாக முக்கோலாக அவதரித்ததாம். இப்படி ஸ்ரீ விஸ்வக்சேனர் தாமே எடுத்த அவதாரம் தண்டிக்கும் தடி வேத்திரம் திருதண்டமாய் அவதரித்தது என்கிறார். இப்படி ரொம்ப ஆச்சரியமாக வியாக்கியாதாக்களை அனுபவிக்கிறார். ஸ்ரீ பாஷ்யகாரரை சேஷாவதாரர், பஞ்சாயுத அவதாரர் என்றெல்லாம் கருதுவது போல விஸ்வக்சேனர் அவதாரர் என்றும் கருதலாம், அனுபவிக்கலாம் என்று தேசிகன் இங்கு அனுபவிக்கிறார். அவன் விபு பெருமாள், அவன் பிரபு, தன் திருவுள்ளப்படி செய்வான், யார் கேட்க முடியும்? பெருமாள் லீலை செய்ய விரும்பி எல்லாம் பண்ணினான். விதாத்து மிச்சன் விதிட்சு விஸ்வம் திராத்தும் வெஞ்சிதானுகிரகசன் காக்க முனைந்தது விஸ்வக்சேனர். அவதாரம் ஆயிட்டு வேத்திரம் தான் வந்து பணி செய்தாக வேண்டுமே என்று திருதண்டமாக வந்தது. பிறகு அவதாரம் பண்ணி பல ஆண்டுகள் பின்பு சந்நியாசம் ஏற்ற போதுதானே வேத்திரத்துக்கு வேலை, பிரம்புக்கு திருதண்டத்திற்கு அந்த வேளையில் அது வந்து சேர்ந்ததாம். ஸோ நவீனர்கள் உணர வேண்டிய உண்மை என்னென்னா,
நம் போன்றவர்கள் நமது மரபு கருத்து ஆழ்வாரே உணர்த்தியுள்ளார். பல பல மதங்கள் நாட்டில் பிறந்தனவே. நாஸ்திக்கம் உட்பட அவைதிக மதம், அசாஸ்திரிய மதம், வேதத்துக்கு புறம்பான அர்த்தங்கள் சொல்வது, அபார்த்தங்கள் சொல்வது, இது எல்லாமே பகவான் லீலை. அதனால்தான் போலும் வடபாரத கொள்கை கிருஷ்ணன் தான் அவதாரம் எடுத்தது. அவருடைய 9ஆம் அவதாரம் பௌத்த மத ஸ்தாபரான புத்தராக என்று நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். ஒன்றும் தேவும் தசகம்ல. இப்படி ஆச்சரியமாக வேதாந்த தேசிகன் தெரிவிப்பது பகவான் ராமானுஜர் விஸ்வக்சேனர் அவதாரம் என்று இங்கு அறுதியிட்டு கூறுகிறார். தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.